திருச்சிற்றம்பலம். வணக்கம் டிக்டாக் அன்பர்களே. இன்னைக்கு 12க்கும் ஸ்க்ரீன்ல இருக்கிற இந்த 3க்கும் என்ன சம்பந்தம்? என்ன ப்ரீவியஸ் வீடியோலேருந்து ஃபாலோ பண்ற எல்லாத்துக்குமே கண்டிப்பா புரிஞ்சிருக்கோம்ல. ஆமாங்க, 1 கூட்டு 2 3. ஸோ அந்த 3க்கும் இந்த 3க்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. வாங்க பதிவுக்குள்ள போலாம். வீட்டில் யாரெல்லாம் 3வது பிள்ளையா பிறந்திருக்கிறீங்களோ, அதை தவிர்த்து யாரெல்லாம் 3ஆம் நம்பர் சார்ந்து பிறந்திருக்கிறீங்களோ உங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ சமர்ப்பணம். ஸோ 3ஆம் நம்பர்னா 3ஆம் நம்பரு, 12ஆம் நம்பரு, 21ஆம் நம்பரு, 30ஆம் நம்பரு. மறுபடியும் சொல்றேன், 3ஆம் நம்பரு, 12ஆம் நம்பரு, 21ஆம் நம்பரு, 30ஆம் நம்பரு. ஸோ இந்த நம்பரில் பிறந்திருக்கிற நீங்களும் சரி, வீட்டுக்கு 3வது பிள்ளையா பிறந்திருக்கிற நீங்களும் சரி, நீங்கள் எல்லாருமே நவ கிரகத்தில் குருன்னு ஒருத்தர் இருப்பார்ல, குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற பழமொழியே இருக்குங்க. ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. கண்டிப்பாக தெரியாத ஆட்கள் இருக்கிறது அரிது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த குரு தான், அந்த குருவை சார்ந்துதான் நீங்க எல்லாருமே பிறந்திருக்கிறீங்க. நவகிரகத்துல குரு வழிபாடு செய்யறது ரொம்ப உத்தமங்க. வியாழக்கிழமை தான் குருவுக்கு மிக உகந்த நாள். வியாழக்கிழமையில குருவுக்கு கச்சா மாலை சாத்துறதும், அதே வியாழக்கிழமையில நீங்க அவருக்கு மஞ்சள் அல்லது சந்தனம் இந்த நிறத்திலான ஆடை அணிவிக்கிறதும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க. ஸோ இந்த 3ஆம் நம்பர்ல பிறந்திருக்கிற நீங்க வாழ்க்கையில எல்லாத்தையுமே ரொம்பவே அமைதியாகவும் தன்னடக்கத்துடனையும் எல்லா விஷயத்தையும் ரொம்ப அமைதியாகவே கடந்து போகிற ஒரு ஆள் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் எப்பயுமே ஒரு விஷயம் நாயம் அதை நீங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. அதே ஒரு இடத்துல அந்த விஷயம் உங்களுக்கு தப்பாக படுதுன்னா அதை நீங்கள் சுற்றி காட்டையும் கண்டிப்பாக தயங்கவே மாட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொன்று, எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்பவே அனுசரித்து போகிற ஒரு பண்பான ஆட்கள், அவ்வளோ பண்பு நிறைந்த ஆட்கள் நீங்கள். ஏன்னா நவகிரகத்தில் மொத்தம் 9 நவகிரகங்க. இந்த 9 நவகிரகத்தையுமே அனுசரித்து மன்னிக்கணும், இந்த 9 நவகிரகத்துல எல்லாத்தையுமே அனுசரிச்சு போற ஒரு நபர்னா குரு தாங்க. அவருக்கு பேரு குரு பிரகஸ்பதி அப்படின்னு இருக்கு. புராண கதைகள்ல நிறைய இருக்குங்க இதை பத்தியே. ஸோ அவர் எல்லாத்தையுமே நவகிரகங்கள் கூடயே அவர் எல்லாத்தையுமே அனுசரிச்சு போற ஒரு ஆள். ஸோ அவரை சார்ந்து பிறந்திருக்கிற நீங்க மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்கள்னு சொல்றதுல எந்த ஒரு தவிர்ப்புமே இல்லைங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்தவர்கள் நீங்க. உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு குருமார்கள், ஒரு கடவுளையாச்சும் குருமாரா நினைச்சு நீங்க வழிபாடு செய்யறதோ, இல்ல பாபா அவதாரங்கள்ல நிறைய பாபா அவதாரங்கள் இருக்கிறாங்க, அந்த பாபா அவதாரங்களை தேர்வு செஞ்சு அவங்க வழிபாடுல நீங்க செல்றதோ உங்க வாழ்க்கை ஒரு மிக சிறந்த பாதைக்கு அழைச்சிட்டு போவாங்க. கண்டிப்பா குரு வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கை இன்னும் சிறப்பு வாய்ந்ததா இருக்கும். நீங்க எல்லாருமே வாழ்க்கையில வெற்றி பெற கண்டிப்பாவே வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு தொழில் செய்தாலுமே சரிங்க, ஒரு நாள் கண்டிப்பா முதலாளி ஆயிடலாம். 3 நாளே ரொம்ப சிறப்புங்க. நிறைய சிறப்பு இருக்கு அதுல. ஆனா இந்த நம்பருக்கு இன்னொரு ஒரு தனி சிறப்புனா, நீங்க எந்த தொழிலை ரொம்ப உள்வாங்கி நீங்க விடாமுயற்சியுடன் செய்றீங்களோ கண்டிப்பா ஒரு நாள் நீங்க முதலாளியா திகழலாம், சிறந்த முதலாளியா திகழலாம் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இல்லை, எங்களுக்கு நான் எவ்வளவு முயற்சி செஞ்சுட்டேன், என்னால அந்த ஒரு நிலைக்கு போக முடியலன்னா கண்டிப்பா உங்க ஜாதகத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இல்லாம உங்களுக்கு இத்தனை ஒரு தடங்கல்கள் வர வாய்ப்பு இல்லை. நம்ம எஷ்பு அஸ்ட்ராலஜியில் எப்பொழுது போல நான் சொல்றேன், நம்ம ஜாதகம் பார்க்குற சர்வீஸும் செய்கிறோம். கண்டிப்பா நீங்க ஜாதகம் பார்க்கலாம். ஜாதகம் 6000 ரிங்கிட் மலேசியா, 50 வெள்ளிக்கும் குறைவான விலையில தான் ஜாதகம் பார்க்குறோம். நீங்க தூரத்துல இருந்தாலும் பார்த்து நம்ம போஸ்ட் பண்ணி விடுவோம். எதா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா எங்களுக்கு டிஎம் பண்ணலாம். இன்னைக்கான பதிவு இவ்வளவுதாங்க. நன்றி, வணக்கம்.